Hello friends, welcome to our channel Learn Physics with RK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தான், அதாவது என்ட்ரோபி ஆஃப் மிக்சிங். ஸோ மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும்போது ஒன்று மிக்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல என்ட்ரோபி எஸ்ஸோட அந்த வேல்யூ வந்து ΔS அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. ஃபஸ்ட் பாருங்கள், a gas will always flow into a newly available volume and does so because its molecules are rapidly bouncing off one another and hitting the walls of their container, readily moving into a new allowable space. இப்போது அதாவது இப்போது கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கேஸில் இருக்க மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு புது வால்யூம், ஒரு புது ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல அதுக்கு வந்து கிடைக்கும் போது, எந்த இடத்துல அதுக்கு வந்து கிடைக்குதோ அங்கே வந்து அது மூவ் ஆகணும், அந்த இடத்துல அங்கே ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுமா. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது என்ன இருக்கும், அது ஆல்ரெடி வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து அங்கே போகும்போது அதுக்கு நல்ல இடம் கிடைக்கும், ஸ்பேஸ் கிடைக்கும். அது என்ன ஆகும், ஸோ அதில் அந்த வால்ஸ், அந்த கண்டெய்னரோட கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதோட வால்ஸ்லாம் என்ன ஆகும், போய் ஹிட் ஆகி ஸோ திரும்ப வர்றது. ஸோ இது மாதிரி அந்த கொலிஷன்ஸ் இது எல்லாமே வந்து நடக்கும் கரெக்டாக. ஸோ ரெடிலி மூவிங் இன்டு அ நியூ அலோவபிள் ஸ்பேஸ். ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல அது வந்து ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். It follows from the second law of thermodynamics that a process will occur in the direction towards a more probable state. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நம்மளோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்குது கரெக்டாக. that a process will occur in the direction. ஓகே, ஸோ அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ராசஸும் வந்து இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ட்ரோபி, திஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ சிஸ்டம் கோயிங் ஃப்ரம் அ ஸ்டேட் ஆஃப் லெஸ்ஸர் ப்ராபபிலிட்டி டுவர்ட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஹையர் ப்ராபபிலிட்டி. அதாவது இந்த இதை வந்து நம்ம என்ட்ரோப்பியை வச்சு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கம்மி, அதாவது லெஸ் மைக்ரோ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா, லெஸ்ஸர் ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி ஸ்டேட்டுக்கு வந்து அது வந்து போகுது அப்படின்றது நம்ம சொல்லலாம். எதை வச்சு நம்ம என்ட்ரோபி பேஸ் பண்ணி நம்ம இதை டிஃபைன் பண்ணலாம். திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு த increasing the W in the equation S is equal to KB ln W. W அப்படிங்கிறது அந்த ஒர்க் டன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த S is equal to KB ln W அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து நம்ம பார்க்கும்போது டபிள்யூவோட வேல்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், the mixing of ideal gases அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். For our example, we shall again consider a simple system of two ideal gases A and B with the number of moles Na and Nb at a certain constant temperature and pressure in volumes of Va and Vb as shown in figure. ஓகே, நம்ம ஜூல்ஸ் எக்ஸ்பான்ஷனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயே வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். 2 ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம், ஏபி அப்படின்னு. ஓகேவா, அதில் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ ஏல பார்க்கும்போது அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது என்னது, Na. பியில் பார்க்கும்போது அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து Nb அப்படின்னு இருக்குது. ஒரு சர்டன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இருக்குது. அதோட வால்யூம்ஸ் பார்த்திங்கன்னா ஏல பார்க்கும்போது Vaன்னு சொல்கிறோம், பியில் பார்க்கும்போது அதோட வால்யூம் வந்து Vb அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மாலிகூல்ஸ், 2 டைப் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே எடுத்திருக்காங்க கரெக்டாக. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் ஒரு மாலிகூல்ஸு, அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறது இன்னொரு மாலிகூல்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். These two gases are separated by a partition so that they are each sequestered in their respective volume. ஸோ நம்ம ஜூல்ஸ் எக்ஸ்பான்ஷனில் பார்த்தோம் இல்லையா, இப்போது 2 இது வச்சுருப்பாங்க, 2 கண்டெய்னர் இருக்குது. ஸோ இங்கே நடுவில் டியூப் மாதிரி வரும், ஸோ இந்த சைடும் ஒரு கண்டெய்னர் இருக்குது. இங்கே நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டாப் காக் மாதிரி வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ அது அப்போ என்ன அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து என்ன இருக்கும், கேஸ் வந்து இருக்கும், ஒரு இடம் வந்து காலியாக இருக்கும் கரெக்டாக. அப்படி இதுவும் ஆகும்போது இந்த ஸ்டாப் காக்கை வந்து நம்ம இப்படி மேலே தூக்கணும் அப்படின்னா என்ன ஆகுது, ஃபோர்ஸாக அந்த கேஸ் வந்து இந்த காலியாக இருக்க இடத்துல வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 2 இடத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியல் கேஸ். ஸோ இங்கே வந்து ஒரு டைப் ஆஃப் ஐடியல் கேஸ், இங்கே வந்து ஒரு டைப் ஆஃப் ஐடியல் கேஸ், அதோட மாலிகூல்ஸ்லாம் வந்து அங்கே இருக்குது, ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஸ்டாப் காக்கை
வந்து ரிமூவ் பண்ணும்போது ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா மிக்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது மாதிரி மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, ஸோ இது மாதிரி கலந்துடுது. ஸோ இப்போது முன்னாடி பார்க்கும்போது என்ன இருக்கும், க்ரீன் கலர் மாலிகுல்ஸ்லாம் தனியாக ஒரு இதில் இருக்குது, அதேமாதிரி ப்ளூ கலர் மாலிகுல்ஸ்லாம் தனியாக இருக்குது. ஓகேவா. ஸோ ரெண்டுக்கு நடுவில் அந்த பைப் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது இந்த நடுவில் வச்சுருந்து இந்த ஸ்டாப்காக நம்ம இப்படி மேலே தூக்கிட்டோம், அது எடுத்துடும் போது என்ன ஆகுது, ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகுது இல்லையா. அதுதான் வந்து மிக்சிங்னு சொல்கிறாங்க, இந்த மிக்சிங் ஆஃப் ஐடியல் கேஸஸ். ஸோ அந்த பார்ட்டிஷன், அதாவது அந்த ஸ்டாப் காக் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படியும் வந்து சொல்லலாம். இல்லை பார்ட்டிஷன் அப்படின் போது என்னென்னா வந்து ஒரு பகுதியாக. ஸோ இப்படி ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய கண்டெய்னருக்கு நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி வச்சுட்டாங்க. இங்கே ஒரு ஐடியல் கேஸ், ஒரு டைப் ஆஃப் ஐடியல் கேஸ், இங்கே ஒரு டைப் ஆஃப் ஐடியல் கேஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கேஸஸ் தான் ரெண்டுமே. ஸோ இப்போது இந்த இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, ரெண்டு கேஸுமே வந்து ஒன்று மிக்ஸ் ஆகுது இல்லையா. அப்போ தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த கலர் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து என்ன ஆகுது, ஒரு அந்த மாலிகுலும் இந்த மாலிகுலும் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம இங்கே காட்டுறதுக்காக அப்படி நம்ம பிரித்து காட்டியிருக்கோம். ஓகேவா, ரைட். If we now remove the partition like opening the window in example above, we expect the two gases to randomly diffuse and form a homogeneous mixture as we see in figure. Okay, so இந்த மாதிரி கலந்து என்ன ஆகுது, ஒரு homogeneous mixture வந்து அது மாறிடுது. To calculate the entropy change, let us treat this mixing as two separate gas expansion, one for gas A and another for B. ஓகே, இப்போது இதோட என்ட்ரோபி சேஞ்சை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோமா, இதை வந்து தனித்தனி கேஸ் எக்ஸ்பான்ஷனாக வந்து நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். அதாவது ஒன்று ஏக்கும் இன்னொன்று வந்து பிக்கும் எழுதிக்கிறோம். ஓகேவா. ஃப்ரம் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் என்ட்ரோபி வி நோ தட், நமக்கு தெரிஞ்சது என்னது, ஸோ என்ட்ரோபி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ΔS is equal to NR ln V2/V1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. So now for each gas the volume V1 is the initial volume of the gas and V2 is the final volume which is both the gas combined, VA plus VB. ஓகே, ஸோ இப்போது இந்த தனித்தனி கேஸ்க்கு வந்து நம்ம பார்க்கும்போது V1 அப்படிங்கிறது இனிஷியல் வால்யூம் ஆஃப் கேஸ், V2 அப்படிங்கிறது என்னது, ஃபைனல் வால்யூம் ஆஃப் கேஸ். இப்போது இந்த ரெண்டுமே வந்து கலந்துருச்சு. இப்போது இந்த ரெண்டு கேஸுமே என்ன இருக்குது, இனிஷியல் வால்யூமும் இருக்குது, ஃபைனல் வால்யூமும் இருக்குது. இப்போ மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ரெண்டும் கலந்துடுது, கம்பைண்ட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், VA plus VB அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் த டூ செப்பரேட் கேஸ் எக்ஸ்பான்ஷன், ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏக்கு போடணும் பிக்கு போடணும். கரெக்டாக. ஸோ இதே ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எந்த இடத்துல ஏ போடணும் எந்த இடத்துல பி போடணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ΔS வர இடத்துல இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ΔSC அப்படின்னு போடுறோம். இட்ஸ் ஈக்குவல் டு N அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், NAன்னு போட்டாச்சு. R வந்து அப்படியே இருக்குது. ln V2 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கலந்துருச்சு, அதனால் VA plus VBன்னு போடுறோம். கீழே வந்து பை VA, ஏன் அப்படின்னா இங்கே SC அப்படின்னு போட்டதுனால இங்கே VA அப்படின்னு போடுறோம். ஸோ அடுத்து பிக்கு போடும்போது ΔSB is equal to NBR ln VA plus VB by VB அப்படின்னு நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா. So to find the total entropy change for both these processes, because they are happening at the same time, we simply add the two changes in entropy together. இப்போது மொத்த entropy change, total entropy change வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் நடக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம total entropy changeக்கு வந்து கண்டுபிடிக்கும் போது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போ ΔSA plus ΔSB. ஓகே, ஸோ அப்போது டெல் மிக்ஸ் எஸ், ஸோ எஸ் அப்படிங்கிறது என்ட்ரோபி. இப்போது மிக்சிங் என்ட்ரோபி, ஸோ என்ட்ரோபி ஆஃப் மிக்சிங், அதுதான் வந்து டெல் மிக்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ΔSA ப்ளஸ் ΔSB இஸ் ஈக்குவல் டு NAR ln VA ப்ளஸ் VB. இது வந்து இங்கே வந்து மல்டிப்ளை ஆகி வரணும். அதாவது ln VA ப்ளஸ் VB பை VA. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இது சேர்ந்து வரணும், இது கூடயே வந்து இது ஜாயிண்ட் ஆகி வரணும். புரியுதா. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ NAR ln VA ப்ளஸ் VB பை VA ப்ளஸ் NBR ln VA ப்ளஸ் VB பை VB அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். Recalling the ideal gas law PV is equal to nRT, we see that the volume is directly proportional to the number of
moles, that is Avogadro's law. And since we know the number of moles, we can substitute for this for the volume. So நம்ம ideal gas law படி நமக்கு என்னது PV is equal to RT or PV is equal to nRT அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது வால்யூம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ V is directly proportional to n. வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல V வருது இல்லையா, V எந்த இடத்துலலாம் இங்கெல்லாம் வந்து வருது இல்லையா. ஸோ இங்கே வர இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம n அப்படிங்கிற அந்த இது வந்து அந்த அவகாட்ரோஸ் நம்பரா. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போது del mix S is equal to NA or ln NA plus NB by NA plus NB or ln NA plus NB by NB. ஸோ இது வந்து இது கூட சேர்த்து எழுதணும், புரியுதா? Right. Now we recognize that the inverse of the term Na plus Nb by Na is a mole fraction chi A is equal to Na by Na plus Nb. Okay. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த NA ப்ளஸ் NB பை NA அப்படிங்கிறத நம்ம ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா, இப்போது NA பை NA ப்ளஸ் NB அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா அது எந்த ஃபார்முலா ஆகிடுது அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன். ஸோ கை ஏ. ஸோ இப்படி இந்த எக்ஸே வந்து கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டோம், ஒரு ஸ்டைலில் போட்டோம் அப்படின்னா இது பேர் வந்து கை அப்படின்னு சொல்லுவாங்க, CHI. ஓகேவா? இது வந்து ஒரு க்ரீக் சிம்பிள். நம்ம ஃபிசிக்ஸில் வந்து நம்ம எப்படி இந்த மியூ, ரோ, அதுக்கப்புறம் வந்து காமா, ஒமேகா, ஓம், இது மாதிரிலாம் வந்து நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இது பேர் என்ன அப்படின்னா கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கை, ஸோ அதாவது இந்த இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக, அதாவது தலைக்கீழே வந்து நம்ம எழுதும்போது அது எதோட ஃபார்முலாவை மாறிடுது அப்படின்னா இந்த கையோட ஃபார்முலாவை மாறிடுது. ஸோ ஏ, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எழுதுனா இதுக்கு வந்து கை ஏ அப்படின்னு நம்ம போடுறோம். அண்ட் டேக்கிங் த இன்வர்ஸ் ஆஃப் தீஸ் டூ டேர்ம்ஸ் இன் த அபவ் ஈக்குவேஷன். ஸோ இந்த மேலே இருக்க இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்வர்ஸ் டேக்கிங் இன்வர்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆகிடுது, ஸோ மைனஸில் வந்துடுது. ஸோ del mix S is equal to minus NA or ln into NA by NA plus NB minus NB or ln into NA by NA plus NB அப்படின்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து NB ஒன் மினிட் NB by NA plus NB. ஸோ இது வந்து இங்கே வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இது கூட சேர்த்து எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இது கூட இந்த இடத்துல நம்ம சேர்த்து எழுதுவோம். ஸோ NB by NA plus NB அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இந்த இடத்துல தலைக்கீழாக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த வேல்யூவோட இது வந்து கை ஏ அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த இதோட வேல்யூ வந்து கை பி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ மைனஸ் NA ஆர் லான் கை ஏ மைனஸ் NB ஆர் லான் கை பி அப்படின்னு நம்ம இங்கே எழுதிடுறோம். சின்ஸ் ln x power minus 1 is equal to minus ln x from the rules of logarithms if we now factor out r from each term. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்களேன் மைனஸ் வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி ஆர் வந்து, ஸோ ஆர் வந்து பார்க்கும்போது ரெண்டு இடத்துலையுமே வந்து அது காமனாக இருக்குது. ஸோ அப்போ மைனஸையும் ஆரையும் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ del mix S is equal to minus r into NA ln chi a plus NB ln chi b அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கிடைக்கும். புரியுதா? சாரி, அங்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு இங்கே கிடைக்குது. இட் ரெப்ரசன்ட்ஸ் த, ஸோ இது வந்து என்னது நமக்கு இங்கே ஈக்குவேஷன் 7. இது என்ன சொல்லுது அப்படின்னா ரெப்ரசன்ட்ஸ் த ஈக்குவேஷன் ஃபார் த என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் மிக்சிங். ஸோ இந்த என்ட்ரோபி ஆஃப் மிக்சிங், ஸோ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதோட ஈக்குவேஷனாக என்ன ஆகிடுது, இது வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ காமன்லி ரிட்டன் வித் த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது வந்து நம்ம என்ன பண்ணலாமா, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சுமே வந்து நம்ம சொல்லலாமா. அதாவது என்னது, ஸோ நம்ம மொத்தமாகவே என்ன பண்ணுறோம், அதாவது இங்கே பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணெய் வந்து வெளியே எடுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் NR அப்படின்னு வந்து ஆகிடுது. ஸோ மீதி இருக்கலாம் என்ன பண்ணுறோன்னா இல்லைனா என்ன பண்ணலாம், N is equal to NA plus NB அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணி இதை நம்ம மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்ம இதை வந்து இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரோம். புரியுதா? இப்போது நம்ம எப்படி PV is equal to
ஆர்டி அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். அதே மாதிரி பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இது கூட என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணை வந்து சேர்த்துக்கிறோம். புரியுதா? இந்த ரெண்டுமே வந்து ஒரே இது தான். முன்னாடி வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எண் வந்து போட்டோம். அப்போ மைனஸ் என்ஆர் இன்ட்டு கைஏ லான் கைஏ ப்ளஸ் கை பி லான் கை பி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைனலாக கொண்டு வந்துட்டோம். Notice that when the two gases will be mixed, their mole fraction will be less than 1, making the term inside the parenthesis negative, and thus the entropy of mixing will always be positive. இப்போ நம்ம இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு ஐடியல் கேஸ் வந்து இந்த இடத்துல மிக்ஸ் ஆகும்போது ஒரு கேஸோட மோல் ஃப்ராக்ஷனை விட இன்னொரு கேஸோட மோல் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்குமா, அதை விட கம்மியாக தான் வந்து இருக்கும். புரியுதா? மேக்கிங் த டேர்ம் இன்சைட் த பேரந்தசிஸ் நெகட்டிவ். ஸோ இந்த இதுக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அந்த பேரந்தசிஸோட அந்த வேல்யூ என்ன பண்ணிவிடுமா, அது நெகட்டிவாக மாற்றிடும். அண்ட் தஸ் என்ட்ரோபி ஆஃப் மிக்சிங் வில் பி பாசிட்டிவ். அதாவது இங்கே பாருங்களேன், ஸோ அப்படி ஆகும்போது மோல் ஃப்ராக்ஷன் வந்து அதாவது ஐடியல் கேஸ் அப்படின்றது இங்கே ரெண்டு எடுத்துக்கிட்டோம். ரெண்டு கேஸுமே வந்து ஒன்று மிக்ஸ் ஆகும்போது ஒன்றை விட இன்னொன்னோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து எப்படி இருக்குமா, கம்மியாக தான் வந்து இருக்கும். அப்போது என்ன ஆகுது, நமக்கு அந்த கையோட வேல்யூ இது வந்து நமக்கு நெகட்டிவாக மாறிடுது. ஸோ அப்போது அப்படி மாறும்போது நமக்கு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு நம்ம வேல்யூஸ் போடும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு நெகட்டிவ் டேர்மாக மாறிடுது. இங்கே முன்னாடி ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்குது. இந்த நெகட்டிவும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, இது வந்து ஒரு பாசிட்டிவாக மாறிடுது. ஸோ அப்போது டெல் மிக்ஸ் எஸ்ஸோட வேல்யூ என்ன ஆகுதா, ஒரு பாசிட்டிவ் டேர்மாக நமக்கு இங்கே கிடைக்குது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் அப்சர்வேஷன் மேக்ஸ் சென்ஸ் because as you add a component to another for a two component solution, the mole fraction of the other component will decrease and the log of a number less than 1 is negative. இப்போ இதே வந்து நம்ம இன்னொன்று வந்து பார்க்கும்போது என்னென்னா, 1 minute. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 காம்பனன்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 2 காம்பனன்ட் இருக்கிற சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது கூட இன்னொன்று ஒரு இது வந்து நம்ம ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த அதர் காம்பனன்ட் வில் டிக்ரீஸ். ஸோ மற்ற காம்பனோட இது வந்து மோல் ஃப்ராக்ஷன் வந்து என்ன அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த லாக் ஆஃப் அ நம்பர் லெஸ் தேன் 1 இஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ அது 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லாக் வந்து என்ன இருக்குமா, நமக்கு நெகட்டிவாக வந்து அந்த இடத்துல காட்டும். Multiplied by the negative in front of the equation gives a positive quantity. ஸோ அப்போது நெகட்டிவ் முன்னாடி வந்து நமக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் வந்து இருக்குது, அது கூட இப்போது ஒரு நெகட்டிவ் வந்து நமக்கு சேரும்போது நமக்கு நெகட்டிவாக சேர்ந்து என்ன ஆகிடுது, நமக்கு பாசிட்டிவ் குவான்டிட்டி அங்கே மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. ஈக்குவேஷன் 8 அப்ளைஸ் டு போத் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஐடியல் கேஸஸ். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 8 இல்லையா. ஸோ இதுதானே நம்மளோட ஈக்குவேஷன் 8. இது வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, போத் ஐடியல் சொல்யூஷன் ஐடியல் கேஸ், ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்குமே வந்து இது அப்ளிகபிள் தான். அண்ட் ஐடியல் கேஸஸ், ஸோ இதுக்குமே வந்து அப்ளிகபிள் தான். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து அந்த மிக்சிங் இது வந்து நடக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. கண்டிப்பாக இதை பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸில் வந்து நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் வந்து இதை எழுத வேண்டாம். 5 மார்க்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதை கட் ஷார்ட் பண்ணி நீங்கள் அது மட்டும் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.